சூப்பர் ஹீரோஸ்னு சொன்ன உடனே உங்க மைண்டுக்கு தோணுறது ஒரு ஹேமரையும் ஆக்ஸும் வச்சிருக்கு அந்த இடிமின்னல் தேவன் தோர் தான். அவரை பற்றி நீங்கள் நிறைய வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. அதுவும் அவங்களோட பாசிட்டிவ் சைடை மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம தோரோட நெகட்டிவ் சைடு தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது நம்ம பார்க்க போகிறது ஹீ இஸ் அரோகண்ட் அண்ட் ரெக்லெஸ். 2011 இறங்கின மூவி பேர் தான் தோர். அந்த மூவில தான் நம்ம தோர் வந்து ஓடின மதிக்காம ஜோட்டின்கீமை வந்து அட்டாக் பண்ண போயிருப்பாரு. எதுக்காகனா அவருடைய அந்த பெருமையை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக. இவருடைய இந்த ரெக்லெஸ் அண்ட் ஆக்ஷனால தான் கிட்டத்தட்ட அந்த ஆஸ்கார்டுக்கும் அந்த ஃப்ரோஸ்ட் ஜெயிண்ட்டுக்கும் வாரே கிளம்பியிருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹீ கேவ் அப் ஆஃப்டர் எ ஃபெயிலியர். அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரில் கிட்டத்தட்ட எல்லா அவெஞ்சர்ஸுமே கடுமையாக போராடி தானோஸை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே கடைசியில் தானோஸ் ஸ்னாப்பும் பண்ணியிருப்பாரு. இந்த ஒரு பெரிய ஃபெயிலுக்கு அப்புறம் நம்ம தார் வந்து கேவ் அப் பண்ணிட்டாரு. அதை தான் நம்ம அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் பார்த்துருப்போம். அவருடைய அந்த பெரிய தொப்பையும் அந்த அன்ஃபிட்டான அப்பியரன்ஸ் நல்லா குடிச்சிட்டு வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருப்பாரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹீ டிட்ன்ட் கோ ஃபார் த ஹெட். அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரில் நம்ம தோர் வந்து தானோஸோட நெஞ்சிலேயே ஆக்சஸ் இருப்பாரு. எதுக்காக சொல்றான்னு நினைக்கிறீங்க? தானோஸை கொல்றதுக்காக. ஆனால் அந்த வேலையை சரியா பண்ணாரா? தானோஸோட தலையை எய்ம் பண்ணி போட்டிருந்தாருன்னா ஒரே வெட்டில் போயிருக்கும். நெஞ்சில சுருவி தானோஸ்க்கு ஸ்னாப் பண்ற டைமுமே இவர் கொடுத்துருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹி ட்ரீட்டட் த கார்டியன்ஸ் புவர்லி. தோர் லவ் அண்ட் தண்டர்ல தோர் வந்து அந்த படம் ஃபுல்லாவே ஒரு செல்ஃபிஷான கேரக்டரா தான் இருந்திருப்பாரு. அவர் வந்து கார்டியன்ஸை ஒரு சைடு கிக்கா மட்டும்தான் யூஸே பண்ணியிருப்பாரு. பேட்டில் பண்ணும்போது அவருடைய ரெக்லெஸ் டிசிஷன்ஸ்னாலே நிறைய பிரச்சனையை கிளப்பி விட்டுருப்பாரு. அடுத்ததா பார்க்க போறது ஹீ இஸ் சம்டைம்ஸ் டூ இம்மெச்சூர் ஃபார் அ கிங். தோர் ராக்னராக்ல தோர் வந்து க்ரோ பண்ற மாதிரி காமிச்சாலுமே சீரியஸான சிச்சுவேஷன்ஸ்ல ஜோக் அடிச்சுக்கிட்டும் இர்ரெஸ்பான்சிபிளாகவும் இருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆஸ்கார்டே மொத்தமா முடிய போது அந்த டைம்ல சர்ட்டார்கிட்டையும் எல்லார்கிட்டையுமே ஜோக் அடிச்சுட்டு இருப்பாரு. சரி, அவ்வளவுதான் இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். என்ன ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் டாட்டா.